சென்னையின் நம்பர் 1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். Hola! Your dream vacation to Sri Lanka starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. ரசிகர்கள் வந்து நண்பா நண்பீஸ்ன்ட்டு தொண்டர்களா மாறதுக்கான உண்டான நேரம் எப்போதான் அவர் மாத்திக்க? எனக்கு அது டவுட் தான். ஏன்னா உடனே இப்ப மாநாடு இருக்காது. நான் திருப்பி சொல்றேன், மாநாடு இப்ப இருக்காது. மாநாட்டை பத்தி இவ்வளவு தூரம் பேசுறவங்க ஆடியோ லான்ச் இல்ல கோட்டுக்கு அப்படின்றாங்க. ரெண்டு சேர்த்து கூட பண்ணலாம். அது ஒரு மாநாடு மாதிரி ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி ஆடியோ ஃபங்க்ஷன் கூட பண்ணலாம். அந்த பிளான் இருக்கா. ஆனா ஒண்ணு சார், அவர் 31 தான் சார் அவர் வந்து ஸ்வீப் காட்டுவார். ஓகே, 26 அவர் இல்ல. உண்மையாலுமே அவரோட பாடல்கள் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு வேற நடிகர்களோட ரசிகர்களா முதல்ல ஒரு எதிரி தான் இருந்தாங்க. ஓகே, யாரு? அஜித் மட்டும்தான். அஜித்தோட ஃபேன்ஸுங்க மட்டும்தான். விஜய் ஃபேன்ஸுங்களையும் விஜய் சாரையும் கிண்டல் பண்ணிட்டு இருப்பான். முதல்ல ஒரு எதிர்ப்புல இருந்தவர் இப்ப 5 எதிர்ப்பு. இப்ப அந்த 5 எதிர்ப்புங்க எப்படி எதிர்ப்பை காட்டுவாங்க? அவர் எது பண்ணாலும் இதெல்லாம் பண்ணுவாங்க. இதை எல்லாத்தையும் மீறி அந்த படம் ஓடிச்சுன்னு வச்சுங்க, பயந்துருவாங்க. லாஸ்டா வந்த லியோவே என்ன ஒரு ஆவரேஜ் படம் தான். அந்த பாட் நல்லா இருந்தது, மேக்கிங் நல்லா இருந்தது. ஆனா இங்க வெங்கட் பிரபு ஒரு டெக்னிக்கலா ஏதோ ஒரு கண்டென்ட் ஒண்ணு உள்ள வச்சிருக்க மாதிரி தெரியுது. கிட்டத்தட்ட 21 மணி நேரம் தொடர்ந்து படப்பிடிப்புலாம் இருக்காரு அப்படின்லாம் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. பாக்குறீங்களா அஜித்தோட வேகத்தை? இப்ப விஜய் சார் வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாரு. எங்க சினிமா பிளஸ் அரசியல்னு போயிட்டாரு. இப்ப அஜித் சார் வந்து சினிமாலேயே சரியா படங்க வரலன்னா அது வந்து அவருக்கே வந்து ஒரு அட்லீஸ்ட் தியேட்டருங்கள்லையாவது நம்ம வருஷத்துக்கு ஒரு படம் 2 படம் கொடுக்கணும் அப்படிங்கிற. ஏன்னா அவரோட ரசிகர்கள் பெருத்த ரசிகர் கூட்டங்க. அதாவது விஜய் சாரோட ரசிகர்கள் வெளியே தெரியும், அஜித் சாரோடைய ரசிகர்கள் வெளியே தெரியாது. அவங்க ஸ்லீப்பர் செல் மாதிரி அவங்க. முக்கிய நிலை உடனுக்குடன் குறுஞ்செய்தி வேலையாக தெரிஞ்சுக்கல ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஆதன் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட பிரவீன் காந்தி சார் இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு இடியும் மின்னலுமா தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்கண்ணா. சிறப்பு. விஜயின் மாநாடு தீவிரம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த மாநாட்டுக்கான தேதியும் இந்த கட்சியின் சின்னத்தையும் பார்க்க அவ்வளவு ஆர்வமா இருக்காங்க விஜயின் ரசிகர்கள். சேலமா? எந்த இடம்? திருச்சியில வந்து கிட்டத்தட்ட நெருங்கி இருக்காங்க. அந்த இடத்த தான் கன்ஃபார்ம் பண்ற மாதிரி. எப்படி சார் நீங்க எடுத்துக்கிறீங்க விஜயோட இந்த ஒரு வேகம் அப்படின்றது? கொஞ்சம் சில நாட்களாக அமைதியா தான் இருக்கு. ஆனா அந்த ரசிகர்களோட ஆர்வம், அந்த ரசிகர்கள் வந்து நண்பா நண்பீஸ்ன்ட்டு தொண்டர்களா மாறதுக்கான உண்டான நேரம் எப்போதான் அவர் மாத்திக்க? எனக்கு அது டவுட் தான். ஏன்னா உடனே இப்ப மாநாடு இருக்காது. நான் திருப்பி சொல்றேன், மாநாடு இப்ப இருக்காது. ஏன் இருக்காதுன்னா, ஒற்ற போஸ்டருங்கள்ல நீங்க வந்து கட்சி பேரா தவிர்த்துட்டு ரசிகர் மன்றமாவே நீங்க போஸ்ட் ஓட்டுங்கன்னு ஏதோ ஒரு. ஆமா சார், சொல்லிருக்கு இல்லையா? சொல்லிருக்காரு. இப்போ நீங்க வந்து அரசியலுக்கு வர்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மாநாடு போடுறாருன்னா அப்ப அடுத்து இறங்கி வேலை செய்ய 26க்கு ரெடி ஆகும். அப்ப நீங்க ஏன் போஸ்டர்ல அவாய்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? கொஞ்சம் தயக்கமும் பயமும் இருக்கா சார்? ஏன்னா கோட் படம் போஸ்டுக்கே வந்து கட்சியின் பேரையும் என் பேரையும் போடாதீங்கன்னு சொன்ன இல்ல சார். சார் நான் தான் சொன்னேன், நீங்க ஸ்ட்ரெயிட்டா ஆளுங்கட்சிய எதிர்க்கிற மனோநிலைக்கு வந்தாதான் நீங்க அரசியலுக்கு வந்துட்டீங்கன்னு டிக்ளேர். எப்ப மணி அடிப்பாங்க தெரியுமா? வந்துட்டாரியா அப்படின்னு. ஆளுங்கட்சியை எதிர்க்கணும். ஆளுங்கட்சி நல்லா போகுதுன்னு நீங்க சொல்ல முடியாது. ஆளுங்கட்சியில 1008 பிரச்சனைகள், எல்லா இடத்துலயும் குறைகள் இருக்குல்ல. எடுத்து சொல்லுங்க, பேசுங்க. அப்பதான் இவர் ரெடி ஆயிட்டாருன்னு வரும். இப்போ அவர் பேசவே மாட்டேங்கிறாரு. ஏன் பேச மாட்டேங்கிறாருன்ற உளவியலை பாத்தீங்கன்னா, படம் ரிலீஸ் ஆகணும்னு ஒண்ணு இருக்கு. சரி, அப்போ படம் ரிலீஸ் ஆகணும், படத்துக்கு பிரச்சனை பண்ணுவாங்கன்னா அப்ப இதோட லாஸ்ட் படமா? இன்னும் ஒரு படம் பண்ணா அந்த படம் இன்னொரு 1 இயர் ஆகும். போற ஸ்ட்ரைக் வேற வரப்போகுதுன்றாங்க. இப்ப ஸ்ட்ரைக் வந்து அவர் எப்படி அந்த படத்தை பண்ணுவாரு? அப்ப அவருக்காகவே ஸ்ட்ரைக்கா? அவர் படம் பண்ணக்கூடாது ஸ்ட்ரைக்கா? ஓகே, இது நல்லா இருக்கே சார். விஜயன் படத்தை நிறுத்த சதி அப்படியே நான் போட்டு விட்டுறேன். இல்ல, உண்மையை விளக்கிய பிரவீன் காந்தி நான் ஒண்ணு போட்டு விட்டுறேன். இல்ல அப்படியாண்டா அப்படின்னு இல்ல. அப்படியா? ஓகே. சோ இப்படி பல கேள்விகள் இருக்கு. சரி, ஏன்னா இப்ப அவசரமா ஸ்ட்ரைக் வர வேண்டிய அவசியம் என்ன? பல கேள்விகள் இருக்கு. ஆனால் திரு விஜய் அவர்கள் 26ல ஃபுல் ஸ்வீப்ல வரமாட்டார். இப்போ திருப்பாச்சி முந்தானத்து பேரரசிட்ட பேசிட்டு இருக்கும்போது திருப்பாச்சியில் அது ஏதோ ஒன்று சொன்னார். திருப்பாச்சியில் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஆக்ஷனே வேண்டாம் சார், அப்படியே சாஃப்டா போயிட்டு
செகண்ட் ஹாஃப்ல வைங்க அப்படின்னு அவரே சொன்னாருன்னு சொன்னாரு. பேரரசு சொன்னாரு சும்மா பேசிட்டு இருக்கும்போது. அது மாதிரி தான் இது சார். 31 வரைக்கும் அப்படியே சாப்பிட்டா போயிடலாம் சார். 31 முடிஞ்ச 36 வரைக்கும் அப்படியே ஒரு சாங்கு, அப்படியே ஒரு காமெடி இப்படின்னு அப்படியே போயிட்டு ஒரு 34 35ல இருந்து ஏத்துவோம் சார். கில்லி மாதிரி செகண்ட் ஹாஃப் மாதிரி பண்ணுவோன்ட்டு. சரி, அப்போ யாரு அரசு அதிகாரத்தில் இருக்கிறார்களோ அவங்கள ஏத்துக்கலாம். ஸ்ட்ரெயிட்டா எப்படி பவன் கல்யாண் வந்து ஜெகன் அப்படின்னு ஆரம்பிச்சார் இல்லையா, அப்ப இருக்கிற முதல்வரை பார்த்து. ஓகே, அது மாதிரி திரு விஜய் அவர்கள், நீங்க ஒண்ணு சார், எம்ஜிஆர் வந்து கருணாநிதி எதிர்த்தாதான் எம்ஜிஆர் தயாராயிட்டாருன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? ஆளுங்கட்சி யாரோ அவங்கள நீங்க எதிர்க்கணும். புரியுது. இல்ல நான் மோடியை எதிர்ப்பேன்னா அப்ப நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தயாராகிறீங்களான்னு ஒரு கேள்வி இருக்கு. நீங்க எங்க தயாராகிறீங்கன்னா இங்க இப்ப யார் ஆட்சி பண்றாங்களோ அவங்கள நீங்க கேள்வி கேட்கணும். இப்ப என்ன தயாரானா கோட் பட ரிலீஸுக்கு தயாராக ரிலீஸ் பண்றது சார். ஆடியோ லான்ச் கூட வைக்க மாட்டேன்றாங்க சார். மாநாட்டை பத்தி இவ்வளவு தூரம் பேசுறவங்க ஆடியோ லான்ச் இல்ல கோட்டுக்கு அப்படின்றாங்க. ஒருவேளை மாநாடும் ஆடியோ லான்ச்சும் ஒன்னா சேர்ந்து பண்ணிடுவாங்களோ? இருக்குமோ? அப்படி கூட இருக்கலாம், அப்படி கூட இருக்கலாம். ஏன்னா பண்ணலாம், தப்பு இல்லையா? சரி, தப்பு இல்லையா? சோ உங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனைகளும் வராது. ரெண்டு சேர்த்து கூட பண்ணலாம். அது ஒரு மாநாடு மாதிரி ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி ஆடியோ ஃபங்க்ஷன் கூட பண்ணலாம். அந்த பிளான் இருக்கா. ஆனா ஒண்ணு சார், அவர் 31 தான் சார் அவர் வந்து ஸ்வீப் காட்டுவாரு. ஓகே, 26 அவர் எனக்கு, ஏன்னா இப்ப இந்த படம் பண்றாரு, அடுத்த படம் பண்றாரு, அது ஆட்டோமேட்டிக்கா இந்த படம் சூப்பர் ஹிட்னு வச்சுங்க, கோட்டு மெகா ஹிட்னு வச்சுங்க. ஹிட் ஆயிருமா சார்? ஏன் என்னங்க இப்படி கேக்குறீங்க சார்? கேக்குறேன் சார். மெகா ஹிட் எல்லாம் விஜய் இருக்காரு. விஜய் இருந்தா வெற்றி தானங்க. ஓகே, வெற்றி கழகம் தான் அது. சிறப்பு. விஜய்னால வெற்றி தான், அதுல மாற்று கருத்து கிடையாது. பெரிய கூட்டத்தை வச்சிருக்காருங்க. பசங்க அப்படி இருக்கானுங்க, சரி தட்டி தூக்கிடுவானுங்க சார். அதுதான் அடுத்த கேள்வி என்னோட. அதுதான், ஏன்னா அந்த கோட்ல இருந்து தேர்ட் சிங்கிள் ஒன்று விட்டுருந்தாங்க, ஸ்பார்க் சாங்னு சொல்லிட்டு. எதுக்கு சார் இவ்வளோ மீம் அண்ட் ட்ரோல்? அது வந்து எலெக்ஷன், அது அரசியல் உள்ள வந்தனால அவருக்கு இவ்வளவு பின்னடைவா, இல்ல உண்மையாலுமே அவரோட பாடல்கள் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு வேற நடிகர்களோட ரசிகர்கள் அப்படின்றத என்ன நடக்குது? நீங்க அரசியலுக்கு வந்துட்டாலேங்க, நீங்க கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டாரு, அப்ப அவரு அரசியல்வாதி. இப்ப என்ன சொல்றாங்க எல்லாம், விஜய் சார் என்ன சொல்றாங்க, கட்சி தலைவர் அவர்கள் தானே சொல்றாங்க. அப்ப அவர் அரசியல்வாதி என்னும் போது இப்போ முதல்ல ஒரு எதிரி தான் இருந்தாங்க. ஓகே, யாரு? அஜித் மட்டும்தான். அஜித்தோட ஃபேன்ஸுங்க மட்டும்தான் விஜய் ஃபேன்ஸுங்களையும் விஜய் சாரையும் கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. சரி, ரைட். ரஜினி சார் ஆஃப்டர் இந்த படத்துக்கு அப்புறம் அது கொஞ்சம் அது அந்த கழுகு கதையில இருந்து அது கொஞ்ச நாள் ஓடிச்சு. யாரு? ரஜினி சாருக்கும் ரஜினி சார் ஃபேன்ஸுக்கும் விஜய் சார் ஃபேன்ஸுக்கும் அது கொஞ்ச நாள் ஓடிச்சு. அதனாலதான் அஜித் ஃபேன்ஸுங்க வேணே போய் பார்த்தா அதை சூப்பர் ஹிட் ஆக்கினாங்க ஜெயிலர்னு ஒன்று சொல்லுவாங்க. சரி, இப்படி போயிட்டு இருக்கும்போது இப்போ நீங்க ஒரு அரசியல்னு ஒரு பார்க்கும்போது பிஜேபின்னு ஒரு கட்சி இருக்கு, ஏடிஎம்கேன்னு ஒரு கட்சி இருக்கு, டிஎம்கேன்னு ஒரு கட்சி இருக்கு, இது இல்லாம சீமான் ஒரு கட்சி வச்சிருக்காரு. இப்போ இவங்க எல்லாருமே உங்க மேல ஒரு வெறுப்புல தான் பார்ப்பாங்க. அப்ப எத்தனை பேர் விஜய்க்கு எதிர்ப்பு பாருங்க, 5 எதிர்ப்பு வந்துருச்சு. முதல்ல ஒரு எதிர்ப்புல இருந்தவரு இப்ப 5 எதிர்ப்பு. இப்ப அந்த 5 எதிர்ப்புங்க எப்படி எதிர்ப்பை காட்டுவாங்க? அவர் எது பண்ணாலும் இதெல்லாம் பண்ணுவாங்க. இதை எல்லாத்தையும் மீறி அந்த படம் ஓடிச்சுன்னு வச்சுங்க, பயந்துருவானுங்க. ஓகே, சினிமாவே சார் வெற்றி தான். உலகம் சுற்றுவாலிபன் எம்ஜிஆர் படம், அந்த படத்தை ரிலீஸே பண்ண விடக்கூடாதுன்னு அப்ப இருக்க டிஎம்கே என்னென்னமோ பண்ணிச்சு. டிஎம்கேனா கலைஞர் இல்ல, கலைஞர் கூட இருக்கவங்க எல்லாம் மதுரை முத்த யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க, நான் வந்து புடவை கட்டிக்கிறேன் அந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அப்படிலாம் ஒரு சேலஞ்ச் விட்டுருக்கிறதா நம்ம புக்ல படிக்கிறோம். அவ்வளோ தொல்லைகள். அதாவது பிரிண்ட் இங்க போடவில்லை, பாம்பேல போய் பிரிண்ட் போட்டு கார்ல வருது. அது ஒரு பெரிய வேலை பண்ணியிருக்காங்க, பெரிய ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த படம் ரிலீஸுக்கு. ஸோ வந்து ரிலீஸ் ஆகி சூப்பர் டூப்பர் ஹிட், எம்ஜிஆரோட கேரியர்லயே பெரிய ஹிட்னு ஒன்று எல்லாம் பண்ணிட்டானுங்க. ஓகே, என்னடா இப்படி ஓடுது படம். 250 நாள் தேவி தேட்டர்ல ஓடிச்சு. இன்னமும் போனீங்கன்னா ஷீல்டு இருக்கும், 256 நாளோ இன்னமும் ஓடிச்சு. ஸோ அப்படி வந்து உங்களுக்கு வெற்றி இருக்கு பார்த்தீங்களா, வெற்றி எல்லாரையும் பயமுறுத்திடும், ஆஃப் பண்ணிடும். அதனால எனக்கு தெரிஞ்சு கோர்ட் வந்து மொரட்டுத்தனமா ஓடும், மொரட்டுத்தனமா ஓட வச்சிருவாங்க. ஏன்னா இப்போ லாஸ்டா வந்த லியோவே என்ன ஒரு ஆவரேஜ் படம் தான். அந்த பாட் நல்லா இருந்தது, மேக்கிங் நல்லா இருந்தது. ஆனா இங்க வெங்கட் பிரபு ஒரு டெக்னிக்கலா ஏதோ ஒரு கண்டென்ட் ஒண்ணு உள்ள வச்சிருக்க மாதிரி தெரியுது. அந்த கோட்டுங்கிறதுக்கு அவங்க சொல்ற இதுவே ஏதோ ஒரு பீரியடு, ஒரு ஃபியூச்சரையும் பீரியடையும் ஏதோ மிக்ஸ் பண்ணி ஒரு டெக்னிக்கலா ஏதோ ஒரு படம் பண்ற மாதிரி தெரியுது. அதனால அந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட், ரெண்டாவது ஆர்டிஸ்ட் நிறைய இருக்காங்க,
அப்ப என்ன ஆகுதுன்னா ஏதோ ஒரு கதைக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் இருக்க மாதிரி தெரியுது. ஓகே, அண்ட் விஷுவலா நல்லா இருக்க போகுது. ஏன்னா பெரிய பட்ஜெட்டு, பெரிய கம்பெனி, ஏஜிஎஸ் கம்பெனி. அப்ப என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா படம் வந்து பரவாயில்லக்கு மேல இருக்கும். ஓகே, இவங்களுக்கு சுமாரா இருந்தாலே போதும். விஜய் சார் ஃபேன்ஸுக்கு சுமாரா இருந்தாலே ஹிட் பண்ணிடுவாங்க. ஏன்னா பாட்டுக்கு 3 பாட்டு, நீங்க அதை 1000 கிண்டல் பண்ணுங்க, 3த்துலயும் விஜய் ஆடுறாரு. நோட் த பாயிண்ட். கரெக்டா? 3த்துலயும் விஜய் ஆடுறாருல, போதும். இன்னும் 2 பாட்டும் அதே மாதிரி இருக்கட்டும். அங்க தியேட்டர்ல ஆடியன்ஸ் ஆட வருகிறான். அவன் ஆடியன்ஸ் அல்ல, ஆடியன்ஸ். அவன் ஆடதான் வரான். அதுக்கு அவங்க 5 பாட்டு வச்சுட்டாங்கன்னா இப்பவே நான் சொல்றேன், லியோவை தாண்டி இந்த படம் ஓடும். ஓகே சார், தமிழக வெற்றி கழகத்தில் சீக்கிரமா உங்களை நான் பார்க்கணும்னு என்னோட விண்ணப்பத்தை வச்சிடறேன் சார். சரி, அதுக்கப்புறம் அஜித் அவர்கள் சமீபத்தில் வந்து ரொம்ப வேகமாக படப்பிடிப்பில் வந்து கலந்துக்கிட்டு இருக்காரு. ரொம்ப 2 படங்களையும் வந்து ஒரே நேரத்தில் நடிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் விடாமுயற்சி, இந்த பக்கம் குட் பேட் அக்லி. கிட்டத்தட்ட 21 மணி நேரம் தொடர்ந்து படப்பிடிப்புலாம் இருக்காரு அப்படின்லாம் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. பாக்குறீங்களா அஜித்தோட வேகத்தை? இல்ல, விடுமுயற்சியில் இருந்த படம் அது. எது? விடாமுயற்சி. விட்டுடலாம் அப்படின்னு பல பேர் முயற்சி பண்ணதை திருப்பி அதை தூக்கிட்டு வந்து அதை இப்ப முடிக்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. என்னன்னா, இப்ப விஜய் சார் வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாரு. எங்க? சினிமா பிளஸ் அரசியல்னு போயிட்டாரு. இப்ப அஜித் சார் வந்து சினிமாலேயே சரியா படங்க வரலன்னா அது வந்து அவருக்கே வந்து ஒரு மைண்ட் டிஸ்டர்ப் ஆகும். அவரை சுத்தி இருக்கிறவங்க சொல்லுவாங்கல்ல, சார் என்ன சார் அவரு, ஏன்னா அவர் என்ன பண்றாரோ அதை வச்சுதானே இவர் என்ன பண்றதுன்ற பிளானு. அவர் அங்க போயிட்டாரு சார், அடுத்ததுக்கு போயிட்டாரு. நம்ம இந்த படமே வரலன்னா மறந்துடுவானுங்க சார். திருப்பி வர பிரசாந்த் படம் வேற நல்லா இருக்குன்றானுங்க, அதனால கொஞ்சம் வேகம் எடுக்கலாம் சார்னு சொல்லியிருக்கலாம். ஓகே, அதனால பண்ணலாம். பட் அடிப்படையில இவரு வந்து அஜித் சார் நல்ல உழைப்பாளிங்க, நல்ல கடின உழைப்பாளி. நீங்க நான் எனக்கு தெரியும், காதல் கோட்டை காலகட்டம்லாம் இருக்குல்ல, அதாவது வளர்ந்து வர நேரம். ஓகே, வளர்ந்து வர நேரத்துல டே நைட்டு ஒர்க் பண்ணியிருக்காரு. இது இப்போ 21 மணி நேரம்ன்றது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. இது ஒரு அவருடைய ஏலியர் இருக்கு பாத்தீங்களா, சின்ன வயசுல கண்டினியூஸா நடிச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்படிதான் வந்திருக்காங்க அவங்க. என்னன்னா இப்ப அவருக்கான கமிட்மெண்ட்டா ஆகி போச்சு. அட்லீஸ்ட் தியேட்டருங்கள்லயாவது நம்ம வருஷத்துக்கு 1 படம் 2 படம் கொடுக்கணும் அப்படிங்கிற. ஏன்னா அவரோட ரசிகர்கள் பெருத்த ரசிகர் கூட்டங்க. அதாவது விஜய் சாரோட ரசிகர்கள் வெளியே தெரியும், அஜித் சாரோடைய ரசிகர்கள் வெளியே தெரியாது. அவங்க ஸ்லீப்பர் செல் மாதிரிங்க. அவங்க ஒரு 10 பேர் இருக்கிற ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா 5-6 பேர் அஜித் ஃபேன்ஸா தான் இருப்பாங்க, ஆனா பேச மாட்டாங்க. சரி, யாரும் பேச மாட்டாங்க, அடி இருப்பாங்க. ஸ்லீப்பர் செல் தான் அவங்க. ஓகே, 10 பேர் இருந்தாங்கன்னா 4 பேர் 6 பேர் கூட இருப்பாங்க, ஆனா தெரியாது. விஜய் சாருக்கு தெரியும். ஓகே, ஒரு காமனா எல்லாத்தையும் ரசிக்கிறவங்களும் இருப்பாங்க அஜித்தோட ஃபேன்ஸுங்க. அதனால அப்படிப்பட்ட ரசிகர்களுக்கு நாம வந்து இந்த வருஷத்துக்குள்ள ஒரு படம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு வெறியில விடாமுயற்சி பண்ணலாம். இன்னொன்னு, அந்த படம் வந்து அவருடைய ஸ்டைல் ஃபிலிமா இருக்கும். எது? குட் பேட் அக்லி. ஏன்னா அவருக்குள்ள ஒரு மிக்ஸ் பண்ணி அடிக்கிறது தான் அவர் ஸ்டைலு. சிங்கிளா பண்றதை விட கொஞ்சம் கச்ச கச்சன்னு பண்றது தான் அவருக்கு பிடிக்கும். வில்லன் ஒரு மாதிரி காட்ஃபாதரு அப்படி பண்ண. அதனால எனக்கு அந்த படத்துல கொஞ்சம் அவருக்கான தீனி நிறைய இருந்து, சரி இதையும் வந்து பேரற ஆரம்பிப்போம், அப்படிதான் போயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிச்சயமா அஜித் சார் ஃபேன்ஸுங்களுக்கு அடுத்தடுத்து என்டர்டைன்மெண்ட் தானே. நீங்க இங்க இதுக்கு போஸ்ட் ஓட்டிக்கிட்டு இருப்பீங்க, வாருங்கள் எங்கள் தளபதியே அரசியலுக்குன்னு சொல்லும்போது இங்க அஜித்துக்கும் போஸ்ட் ஓட்டணும்ல, அப்பதானே அவங்க திருப்தி ஆவாங்க. அப்போ அவங்க ஃபேன்ஸுங்களும் செலிப்ரேட் பண்ண வைக்கணுன்ற மூடு திரு அஜித் அவர்களுக்கு வந்திருப்பதனால் அவர் தொடர்ந்து நடிக்கிறாரு. அவர் நடிக்கிறது ஒன்றும் புதுசு இல்லை. இந்த மாதிரி ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து அவர் ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஹீரோ. புரியுது, கம்ஃபர்டபுளான ஹீரோ. சிறப்பு சார், ரொம்ப நன்றி சார். ரொம்ப வழக்கம் போல நிறைய விஷயங்கள் இன்னும் தேடி நன்றி, வணக்கம்.